திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாச மலர்மண் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாலந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையோர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆழ்தரும் பன்னார் மொழி அமைடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆர்வோருடைய பொன்னார் திருவடிகளை மழமொழி மெய்களாலே வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து குருமகா சன்னிதானங்கள் செங்கோலாதீனம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி மணிவாசர் அர்ப்பணி மன்றத்தினுடைய தலைவர் பெருந்தகை முத்தையாப்பிள்ளை அண்ணாச்சியுடைய திருவடிகளை வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, இன்று வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் எம்பிரான் தெய்வ சேக்கடார் பெருமான் அவர்கள் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, இந்த உலகத்திலே அடியார் வழிபாட்டினுடைய பெருமைகளை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெருமான் முதலாக தன்னிடத்திலே தோழராக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த மண்ணுலகுக்கு அனுப்பி அவர் மூலமாக நமக்கு திருத்தொண்ட தொகை என்ற ஒரு ஞான பணுவலை நமக்கு அருளினார்கள். ஆரூர் பெருமானுடைய ஒரு பெரும் கருணையாலே ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று திருவாய் மொழிந்த அந்த திருப்பதிகம்தான் நம்முடைய தீமைகளையெல்லாம் நீக்க வல்ல ஒரு ஞான பணுவலாகிய திருத்தொண்ட தொகை. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்வார்கள் திருமலை சிறப்பிலே. நம்பிகள் அவதரிப்பதற்கு முன்பாக அங்கங்கு திருமுறைகளிலே அடியாருடைய பெருமைகள் விரிவாக பேசப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய மூவர் முதலிகளாகிய தேவாரத்திலும் திருவாசகம் அற்புத திருவந்தாதி போன்ற நூல்கள் பலவற்றிலும் அடியாருடைய பெருமைகள் பேசப்பட்டாலும் அதை ஒன்றாக தொகுத்து கொடுத்த ஒரு பெருமை நமக்கு திருத்தொண்ட தொகையே சாரும். அப்படி அந்த திருத்தொண்ட தொகையிலே ஒவ்வொரு அடியாருடைய பெயர் அவருடைய ஊர் போன்றவற்றையெல்லாம் அருளி செய்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அந்த பணியை 200 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திரு நாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக பெருமான் நமக்கு கொஞ்சம் விரித்து கொடுக்கிறார். திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லி நமக்கு அவர் மூலமாக விரித்து கொடுக்கிறார். அவர் ஒரு நாயன்மாருடைய பணியை ஒரு பாடல் அல்லது 2 பாடல்களிலே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இறைவன் அதற்கு பிறகு இந்த பெருமைகளை எல்லாம் உலக மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, அது நம்முடைய அகையிறல் நீங்க வேண்டும் என்பதற்காக, திருத்தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகம் கேட்டு உய்வடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஞான சூரியனை அவதரிக்க செய்தார் நம்முடைய பெருமானார். அவர்தான் எங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய தொண்டை நாட்டிலே உதித்த குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட தெய்வ சேக்கிழார் பெருமான் அவதரித்த நாடு தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானே திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்தில் அருளுகின்ற பொழுது அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் தான் அவதரித்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்திலே அருளியிருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்திலே 111 பாடல்கள் அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பையும் 17 பாடல்கள் நாயனாருடைய சிறப்பையும் வைத்து போற்றியிருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் அடிகள். அந்த தீய என்பது கனவில் கூட நினையாத தூய்மையான சிந்தையுடையவர்கள். தீய என்பதை செய்யாமல் இருப்பது ஒரு புண்ணியம்,
மனதிலே நினையாமல் இருப்பது ஒரு புண்ணியம். அங்கு இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் கனவில் கூட நினைய மாட்டார்கள் தீயவற்றை என்று சொல்லி அந்த சரிதத்திலே அருளி இருக்கிறார்கள். அவ்வளவு சான்றோர் பெருமக்கள் நிறைந்த தொண்டை நாடு. நம்ம அந்த சரிதத்திலே பலவாறு சிந்தித்திருக்கிறோம். அன்பர் பெருமக்களே, அந்த தொண்டை நாடு எப்படிப்பட்ட சிறப்புடையது என்று சொன்னால், பாலாறு பாய்ந்து வலம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு. பாலாறு என்று சொல்லக்கூடிய நதி தொண்டை நாட்டிலே பாய்ந்து அந்த நாட்டை வலம் செய்கிறது. அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் தொண்டர் புராணத்தில் அருளுகின்ற பொழுது அந்த பாலாற்றினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், எப்பொழுதும் நீர் அதிலே பாய்ந்து கொண்டே இருக்காது. நீர் வற்றிய காலத்தில் கூட அங்கு வயல்வெளியிலே வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் அவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த மணலை கையால் வருடினாலே போதுமா, அப்படி நீர் பீறிட்டு கொண்டு வரும் என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டைநாயனார் புராணத்திலே அந்த நதியினுடைய சிறப்பை சொல்லுகிறார். பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுளை தாய் போல் மல்லர் வேனிலின் மணற்றிறர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமரங்கு கால்வழி மிதந்து ஏறி பள்ள நீள்வயல் பருமடை உடைப்பது பாலி என்று சொல்லி பாலாற்றினுடைய பெருமையை சொல்லுகின்றார். அன்பர் பெருமக்களே, ஒரு ஓமை சொல்லுகின்றார். அதாவது, ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய திருமுலையை கையிலே வருடுகின்ற பொழுது அந்த தாயினுடைய பால் சுரக்கும் என்று சொல்லி ஓமை சொல்லுகின்றார். பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுளை தாய் போல். எப்படி அந்த குழந்தை கையை மடியிலே வைக்கின்ற பொழுது பால் சுரக்கிறதோ, அதுபோல வயலிலே வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த மணலை கையிலே வருடினால் நீர் பீரிட்டு கொண்டு வருமா, மடையை உடைத்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த நீர் வரும் என்று சொல்லி அந்த நாட்டு சிறப்பிலேயே அவ்வளவு அருமையாக அருளி இருக்கிறார்கள் நம்முடைய அடிகள் பெருமான். இப்படி சிறப்புடைய அந்த தொண்டை நாட்டிலே சேக்கிழார் பெருமான் அவதரித்த ஒரு மரபு வேளாளர் மரபு. தொண்டை நாட்டிலே 24 கோட்டங்கள், அதிலே புலியூர் கோட்டம் என்று சொல்லி, அந்த புலியூர் கோட்டத்திலே குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் அடிகள் அவதரித்தார். நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக 12ஆம் நூற்றாண்டிலே அப்பெருமகனார் இந்த மண்ணுலகத்திலே அவதரித்து அவருடைய திருப்பெயர் அருண்மொழித்தேவர் என்று சொல்லி, அவருடைய இளவல் தம்பியார் பாலராவாயர் என்று சொல்லி 2 பெருமக்களும் நாம் செய்த தவப்பயன் காரணமாக அந்த தொண்டை மண்டலத்தில் அவதரித்தார்கள். அவர் இளம் வயது முதலாகவே நம்முடைய ஆசிரியர் பெருமானார் மிகுந்த அறிவாற்றல் மிக்கவர். அப்படி அவருடைய அறிவாற்றலை வியந்து அந்த சோழ மன்னனாக இருந்த அனபாய சோழன் தன்னுடைய மந்திரி சபையிலே அவரை முதலமைச்சராக பணி நியமித்து அவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்று சொல்லி ஒரு திருநாமத்தை சூட்டி அங்கே அவருக்கு பொறுப்பான ஒரு பதவியை கொடுத்து ஆட்சியிலே அமர்த்துகிறார். அப்படி அவர் அரசாட்சியிலே முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் கூட இறை தொண்டிலே மிகுந்து விளங்குகிறார். அவர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திரு நாகேச்சரம் என்று சொல்லக்கூடிய பெருமான் மீது மிகுந்த அன்புடையவர், அதைவே ஆன்மார்த்தமாக கொண்டவர். தான் அவதரித்த குன்றத்தூரிலும் திருநாகேஸ்வரம் என்ற ஒரு கோயிலை அமைத்து அதற்கு படித்தரங்கள் எல்லாம் அமைத்து நிபந்தங்கள் தவறாது நடப்பதற்கு வழி செய்தார் என்று சொல்லி நமக்கு செய்திகள் அறிய கிடக்கிறது. இப்படி அந்த தொண்டை நாட்டிலே நம்முடைய சேக்கிழார் அடிகள் அவதரித்து அந்த வேளாள பெருமக்கள் எவ்வளவு சிறப்புடையவர்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு புராணங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. நம்முடைய திருத்தொண்ட புராணத்திலே 13 நாயன்மார்களிலே 13 பெருமக்கள் வேளாளர் குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு குறிப்பு. அந்த வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் கூட வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்று சொல்லி மிகுந்த வல்லன்மை மிக்கவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருள்கிறார். தொண்டை மண்டல சதக செய்யுளிலே உளும் குளத்தில் பிறந்தாரே உலகுய பிறந்தாரே என்று சொல்லி அந்த உளவுத்துறையில் செய்யக்கூடிய குளத்திலே பிறந்தவர்கள் இந்த உலகம் உய்ய பிறந்தவர்கள் என்று சொல்லி அருளியிருக்கிறார்கள். இவ்வளவு உயர்ந்த குடியில் அவதரித்த அருண்மொழித்தேவர்
இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லக்கூடிய அனபாய சக்கரவர்த்தியினிடத்திலே அமைச்சராக பதவியேற்று அங்கு நல்ல முறையிலே தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே எல்லா வளங்களும் இருக்கிறது சோழ நாட்டிலே அப்பொழுது. ஆனால் சோழ மன்னர்கள் அங்கு சைவத்திலே இல்லாது அவர்கள் சமணத்தின்பால் சென்று வீழ்ந்து கிடக்கிறார்கள். நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்லுவது போல, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார்தான் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கிணங்க சோழ நாட்டிலே அப்பொழுது சைவம் கொஞ்சம் குறைந்திருந்த ஒரு காலம். அங்கிருந்த அரசனே சீவக சிந்தாமணியை மனம் விரும்பி சீவக சிந்தாமணியை படித்து அதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருந்த ஒரு காலத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமுறைகளெல்லாம் நன்கு கற்று தேர்ந்து அவர் அந்த திருத்தொண்ட தொகையிலே அவர் மிகுந்த விருப்பமுடைய ஒரு ஆற்றல் மிக்கவராக திருத்தொண்ட தொகையிலே தன்னுடைய மனதை செலுத்தி அரசனிடத்திலே சென்று அனபாய சோழனிடத்திலே, நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய இந்த நூல் உலகியல் இன்பங்களை கொடுக்கக்கூடியது. இதனால் இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் கிடைக்காது. இதன் மூலமாக நாம் எந்த ஒரு இறைவனுடைய திருவருளும் கிடைக்காது என்று சொல்லுகின்ற பொழுது, அப்ப சிறப்புமிக்க அந்த சிவகதை, இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியது ஒரு சிவகதை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகை பாடி அந்த திருத்தொண்ட தொகை அதையே விரித்து சொன்ன திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லி திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாருடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி, இந்த இரண்டு நூல்களுமே நமக்கு சிறப்புமிக்க சிவகதைகளை சொல்லக்கூடியது. அதுதான் தவ கதை என்று சொல்லி அரசனிடத்திலே சொல்லுகின்றார். அப்பொழுது இது ஏன் தவகதை என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சாமிகளும் நம்பியாண்டார் நம்பிகளும் தவத்தின் பேரால் அறியப்பெற்ற கதை ஒன்று. இன்னொன்று என்ன என்று சொன்னால், தவம் செய்தவர்களின் கதை இது. தவத்தின் மூலமாக நம்பி ஆரூரரும் நம்பியாண்டார் நம்பிகளும், நம்பி ஆரூரருக்கு ஆரூர் பெருமான் உள்நின்று உணர்த்தினார், அவர் பாடினார். அதே போல நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லா பிள்ளையார் உள்நின்று உணர்த்தினார், அவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடினார். அதே போல நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கும் கூத்த பெருமான் உள்நின்று உணர்த்த அவர் பாடியது தான் நம்முடைய ஞானப்புணவலாக இருக்கக்கூடிய பெரிய புராணம். இப்படி இந்த கதைகளை, இந்த ரெண்டு அருளாளர்களுடைய நிலையை சொல்லுகிறார். நம்பி ஆரூரர் அருளி செய்த திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி, இதுதான் தவக்கதை என்று சொல்லுகின்ற பொழுது அரசன் கேட்கிறார், அப்படி என்றால் அந்த தவக்கதையை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி அரசன் இவருக்கு அன்பு கட்டளையிடுகிறார். அப்பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமான் இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி தில்லையம்பதி சென்று தில்லையனுடைய எல்லையிலே பெருமானை தாழ்ந்து இறைஞ்சி வணங்கி திருக்கோயிலை வழிபாடு செய்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய குளத்திலே மூழ்கி அம்பலவாணருடைய திருமுன்பு சென்று உளமுருகி தொழுது வழிபாடு செய்கின்றார். அவர் எப்படி கேட்கிறார் என்று சொன்னால், அடிகளே, உனது அடியார் சீரடியேன் உரைத்திட, உனது அடியார் சீரடியேன் உரைத்திட அடியெடுத்து இடர்கடத் தருவாய் என திருவருளை எண்ணி இறைஞ்சினார் அப்படிங்கிறார். சேக்கிழார் புராணத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் தான் எனக்கு உள் நின்று உணர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று வானிழல் மொழியாக விண்ணிலே இருந்து ஒரு ஒளி கேட்கிறது. உலகலாம் என்ற ஒரு அருள்நாத ஒலி அந்த இடத்திலே கேட்கிறது. அப்பொழுது அங்கே சித்திரை திருவாதிரையினால் அந்த புராணம் ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கு தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள்.
மடாதிபதிகள் எல்லாம் அங்கே வீற்றிருக்கிறார்கள். அந்த சொல் இறைவன் எடுத்து கொடுத்த உலகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது அனைவருடைய காதிலும் விழுகின்றது. அவர்களெல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு சென்னியில் கைகூப்பி வணங்கி இறைவனுடைய திருவருளை நினைந்து அப்படியே மெய்யுருகி வழிபாடு செய்கின்றார்கள். சேக்கிழார் பெருமான் அந்த நாதத்தை கேட்டவுடனேயே மூவர் முதலைகளை முதலில் வணங்கி, ஏனென்று சொன்னால் நம்முடைய தொன்ற புராணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூவர் முதலிகள், ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள். இவர்களை முதலிலே வணங்கி கொண்டு திருநீர் அணிந்து வேடமெல்லாம் அணிந்து கொண்டு அப்படியே நிட்டையிலே அமர்ந்து கொண்டு இறைவனுடைய திருவருட்கரியை நினைந்து அப்படியே பிராணம் இயற்றத் தொடங்குகிறார். முதல் பாடலே உலகெல்லாம் என்று இறைவன் எடுத்து கொடுத்த முதலை வைத்து கொண்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி அருளி, அந்த பாடலிலே அடியாருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு முதல் திருப்பாடல் அது. பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி பாடிய ஒரு திருப்பாடல். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய திருவடி சம்பந்தப்பட்டவர்கள் அடியார்கள் என்று சொல்லி முதல் பாடலிலேயே பெருமானுடைய திருவடியை அப்படியே நினைந்து உருகி பாடுகின்றார். அதற்கு அடுத்த திருப்பாடலாக இந்த உடம்பெடுத்தனுடைய பயன் என்ன என்பதை அங்கு அருளுகின்றார். இந்த உடம்பெடுத்தனுடைய பயன் என்ன என்று சொன்னால், தில்லையம்பதி சென்று கூத்த பெருமானை வழிபாடு செய்வதற்கே இந்த உடம்பு. ஊனடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொல என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் தன்னுடைய வாக்காக இரண்டாவது பாடலிலே இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் தில்லை கூத்த பெருமானை வழிபாடு செய்வது என்று சொல்லி அருள்கிறார். அப்படியே புராணம் செல்லுகின்றது. முதல் திருவாதிரையிலே ஆரம்பித்து அடுத்த திருவாதிரையிலே ஓராண்டுகள் அங்கு பிராணம் கேட்க வந்தவர்களுக்கெல்லாம் உணவு, உறைவிடம் அத்துணையும் சோழர் ஏற்பாடு செய்கிறார். அனபாய சோழர் ஏற்பாடு செய்கின்றார். பிராணம் அப்படியே நன்கு உணர்ந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்டு இன்புறுகிறார்கள். ஓராண்டிலே உலகலாம் என்று சொல்லி ஆரம்பித்த அந்த தொன்ற புராணமானது என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று சொல்லி ஓராண்டிலே அந்த உலகலாம் என்று ஆரம்பித்த அந்த திருப்பாடல் உலகலாம் என்ற சொல்லாலே நிறைவு செய்கின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் அடிகள். அதுவும் அந்த சித்திரை திருவாதிரையிலேயே நிறைவு செய்கின்றார். இந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக நம்முடைய அனபாய சக்கரவர்த்தி யானை மீது அங்கு எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளி அப்படியே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகின்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் அவர்களை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்படியே அவர் பிராணம் சொன்ன நம்முடைய சேக்கிழார் அடிகளை மணமொழி மெய்களாலை வழிபாடு செய்து அந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக ஏற்பாடு செய்கின்றார். யானையின் மீது புராணத்தை ஏற்றி நம்முடைய ஆசிரியர் பெருமானையும் யானை மீது ஏற்றி அவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை சூட்டி எல்லோரும் காண்கின்ற வகையிலே தானும் அந்த யானை மீது ஏறி அப்படியே திருவீதி உலா வருகின்றார்கள். மன்னன் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு அப்படியே கவரி வீசி கொண்டு வருகிறார். எல்லோரும் கண்கொள்ளா காட்சியாக அதை கண்டு வியப்படைந்து பெருமகிழ்ச்சி அடைந்து கண்ணீர் மல்க நம்முடைய அடியார் பெருமக்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் மடாதிபதிகளும் அதை கண்டு கழித்தார்கள் என்று சொல்லி நமக்கு புராணங்கள் மூலமாக நாம் அறிய கிடக்கிறது. அன்பர் பெருமக்களே, இப்படி அரங்கேற்றமான இந்த தொன்ற புராணம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த பாடல்களை எல்லாம் எப்படி அருளி இருக்கிறார்கள், அந்த பாடல்களுடைய தன்மை என்ன என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவருடைய சேக்கிழார் பெருமானுடைய பிள்ளைத்தமிழ் என்று சொல்லி ஒரு நூலை அருளி இருக்கிறார்கள். அந்த நூலிலே பலவாறு அவருடைய பெருமைகளை எல்லாம் வியந்து அவருடைய குழந்தை பருவம் முதலாக
10 பருவங்கள் மூலமாக அவரை நமக்கு அப்படியே அறிமுகம் செய்து காட்டுகிறார். இப்படி இந்த புராணம் அரங்கேற்றமாகி சில காலம் அங்கு தில்லையம்பதியிலே கூத்தப்பெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அப்படியே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த நிஷ்டையிலே, சிவ நிஷ்டையிலே இருந்து இந்த வைகாசி மாதத்திலே பூச நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய திருவடி அடைந்தார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது புராணங்கள் மூலமாக. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தாளப்பருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சோறு மணக்கும் அடங்கலெல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம், தெய்வ மணக்கும் செய்யுளெல்லாம், நீர் மணக்கும் நெற்றியெல்லாம், நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம் என்று சொல்லி அந்த பருவத்தை சொல்கிறாரு, தாளப்பருவத்தை. அப்போ என்ன சொல்கிறாரு? தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம்ங்கிறாரு. பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களிலும் தெய்வம் மணக்கிறது, சிவம் மணக்கிறது, சிவம் மணக்கிறது. ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு சிறப்புடையது. அதான் சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம். அந்த காலத்தில் திருமடங்களுக்கு சென்றால் உணவு கிடைக்கும். உணவு போடுவது தான் திருமடத்தினுடைய கடமை. இன்றளவும் நம்முடைய திருமடங்கள், திருவாவடுதுறை போன்ற மடங்களில் எல்லாம், பேரூர் போன்ற மடங்களில் எல்லாம் உணவு அடியார் பெருமக்களுக்கு உணவளிக்கிறார்கள். பல்வேறு மடங்களில் உணவளிக்கிறார்கள். தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம், அன்றைய காலத்தில் இருந்த மக்களுடைய சிந்தையெல்லாம் தூய்மையாக இருந்தது என்று சொல்லுகின்றார். தெய்வ மணக்கும் செய்யுள் எல்லாம் என்று சொல்லுகின்றார். நீர் மணக்கும் நெற்றியெல்லாம், திருநீரணியாத நெற்றியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலே மக்கள் திருநீறு பூசி இருந்தார்கள். அப்புறம் நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம் என்று சொல்லி இப்படி அந்த சோழ நாட்டினுடைய சிறப்பை, அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பாடல்களுடைய அந்த சிறப்பை நம்முடைய மகாவித்வான் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். இன்னொரு பாடலிலே தாளப்பருவத்திலே சொல்லுகின்ற பொழுது, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று சொல்லி அருளி இருக்கிறார்கள். அதாவது இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய இந்த கவிகள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடலையும் இதிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தொன்று புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 4286 பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு பாடலும் மிகச் சிறப்புடையது. இந்த புராணத்தினுடைய ஒரு உட்கருத்து என்ன, புராணத்தினுடைய உள்ளுரை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அதாவது அடியார் பெருமக்களுடைய சிறப்புகளை பல்வேறு நூல்கள் சொல்லி இருந்தாலும் கூட அந்த அடியார் வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன என்பதை இந்த புராணத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றியிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமான். இதை நாட்டு சிறப்பிலேயே நமக்கு உணர்த்துகிறார். நாட்டு சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் அடிகள் அப்படியே வயல்வெளிகளுக்கு செல்லுகின்றார். வயல்வெளியிலே நெற்பயிர்கள், விளைந்த நெற்பயிர்கள் எல்லாம் அப்படியே தலை சாய்ந்து இருக்கிறது. அந்த பூட்டை ரொம்ப அப்படியே முற்றிய பூட்டைகள் அப்படியே சாய்ந்து இருக்கிறது. அந்த காட்சி இவருடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், 2 பக்குவமுடைய அடியார் பெருமக்கள் ஒருவரை ஒருவர் வணங்கி கொள்வார்களாம். எப்படி வணங்கி கொள்வார்கள் என்றால், கைகூப்பி வணங்கி கொள்ள மாட்டார்கள், தலையாலே வணங்கி கொள்வார்களாம். அந்த காட்சி அவருக்கு நினைவுக்கு வருகிறது. பக்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல், மொய்த்தனில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலை எல்லாம் என்று சொல்லி அங்கே அருளுகிறார். நாட்டு சிறப்பிலேயே சொல்லிடுறார். புராணத்தினுடைய உள்ளுரை என்ன என்பதை நாட்டு சிறப்பிலேயே சொல்லிடுறார். பெரிய புராணத்தினுடைய உள்ளுரை அடியார் வழிபாட்டை வலியுறுத்துவது அப்படிங்கிறத அங்கே சொல்லிடுறார். இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறார், விரல்மிண்ட நாயனார் புராணத்தில் சொல்கிறார். விரல்மிண்ட நாயனார் புராணத்தில் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமேனீடு திருக்கூட்டம் எதிர்முன் பரவும் அன்பாலே இறைவர் பாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி, முதல்ல விரல்மிண்ட நாயனார் பெருமானை வணங்குகிறாரா இல்லை, அடியார் பெருமக்களை வணங்கித்தான் அதற்கடுத்து பெருமானை வணங்கணுங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர் நம்முடைய விரல்மிண்ட நாயனார். அவருடைய பணியே அடியாரை வணங்குவது, வழிபாடு செய்வது. இப்படித்தான் அந்த புராணத்தில் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சைவ நெறி என்று சொல்லி, சைவ நெறிக்கு 2 இருக்கிறது. சைவ நெறிக்கு 2, ஒன்று பெருமான் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அந்த 2ஐயும் சொல்லுவது தான் சைவ நெறி சொல்றார். அந்த 2ஐயும் சொல்லுவது தான் நமக்கு அந்த சைவ நெறியினுடைய அந்த ஒழுக்கத்தை சொல்லுவது தான் அடியார் வழிபாடு. அதான் சொல்றார், ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி
சைவ நெறியின் சீலமுய்ய. பாருங்க, சைவ நெறிக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கா. அது என்ன ஒழுக்கம்னா அடியார் வழிபாடு. சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணவறியார்தாம் அடியார் உடன்னாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் கேட்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஞாலம் உய்ய, இந்த உலகம் உய்ய, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஓய்வடையும் பொருட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினாராம். அப்படி செழுமறைகள் ஓலமிடவும் உணவறியார்தாம் அடியார் கூட்டத்தில் தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனே கூறியதாக ஆரூரிலே ஆரூர் பெருமான அடியார் உடன்னாம் உளது என்று சொன்னால் அடியார் பெருமை இந்த உலகத்தில் அறிந்தவர்கள் யார் என்று சொல்லி இந்த புராணத்திலே வினவுகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் அடிகள். அவ்வளவு சிறப்புடையது இந்த அடியார் வழிபாடு. அது மட்டுமல்ல, நம்முடைய திருநீலநக்க நாயனார் புராணத்திலே சொல்றார், வேதத்தினுடைய உள்ளுரை என்ன என்பதை அந்த புராணத்தில் சொல்றார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்றார். திருநீலநக்க நாயனார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அந்தணர் குலத்திலே தோன்றியவர். அவர் இறைவனைக்கும் வழிபாடு செய்தார், அதே போல அடியார்களுக்கும் வழிபாடு செய்தாராம். அதை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், வேத உள்ளுரையாவன, வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது என்ன என்று சொன்னால், விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் சிவபெருமானையும், அப்புறம் என்ன சொல்றார், அவன் அடியாரையும், அப்படி என்ன சொல்ற நயந்துங்கிறார். அது ரொம்ப முக்கியம். சும்மா வழிபாடு செஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னா, நயந்து அன்போடு வழிபாடு செய்யணும். நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார். காதலால் செய்யணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சடங்குக்காக செய்வதில்லை. காதலால் மண்டு காதலின் ஆதரித்த அர்ச்சனை செய்தார் சொல்லி இளையான்குடி நாயனார் புராணத்தில் சொல்வார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதரித்த அர்ச்சனை செய்து என்று சொல்வார். மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்து என்று சொல்லி, அதான் மண்டு காதல் என்று சொன்னால் பெரும் அடியார்கள் மீது உணர்ந்து அந்த அன்போடு செய்யணும் அப்படின்னு சொல்றார். இது செய்தவர் நம்முடைய திருநீலநக்க நாயனார் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்திலே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார்கள். அடியார் வழிபாட்டினுடைய சிறப்பை, அதாவது அடியாருடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் அடிகள். அதே போல அடியார் பெருமக்களுடைய அந்த வழிபாட்டையும் இதில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடியார் வழிபாடு எவ்வளவு சிறப்புடையது. திருக்கோயில் வழிபாடு எங்கு நிறைவாகிறது என்று சொன்னால் அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகிறது. திருக்கோயில் வழிபாடு முழுமை பெறுவது எங்கே என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களை வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலையிலே தான் அது நிறைவாகிறது என்று சொல்லி நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார்கள். எங்கே வச்சு பார்க்கலாம் என்று சொன்னால், நமக்கு இது பலமுறை சொல்லிய செய்தியாக இருந்தாலும் கூட மீண்டும் சொல்கிறேன். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காலத்தி சென்று காலத்தினாதரை வழிபாடு செய்த அந்த வழிபாட்டினுடைய பயன் எங்கே நிறைவாகுது என்று சொன்னால் கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்ற பொழுது நிறைவாகிறது. அதான் சொல்றார், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடு பெருமானை கண்டு வணங்கினார்னு சொல்லலை, கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான்? வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் அது மலர்நற் கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கிறார். யாரையும் சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காத நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்ப நாயனரை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். அதுதான் திருக்கோயில் வழிபாடு நிறைவாவது அடியார் வழிபாட்டிலே. அப்புறம் ஒரு வழிபாடு மட்டும் நம்ம போதும் அப்படின்னா அந்த வழிபாடு நிறைவாக ஆவது இல்லை என்று சொல்லி நமக்கு பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். இப்படி திருத்தொண்டர் புராணத்தின் மூலமாக நமக்கு அறிய கிடக்கின்ற செய்தி உள்ளுரையாக இருப்பது என்ன என்று சொன்னால் அடியார் வழிபாடு. அடியாருடைய பெருமைகளை சொல்லுவது ஒன்று, இன்னொன்று அடியார் வழிபாட்டை வலியுறுத்தி சொல்லுவது இந்த தொண்டர் புராணம் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்தவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்குவதற்காக அவதரித்த பெருமானார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள்.
மாதொரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையிசை ஞானியார்வால் தீதகன்ற உலகம் உயர்த்திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். இந்த உலகத்திலே தீமைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக அவதரித்த வள்ளல் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். அவர் இறைவனிடத்தில் இருந்து இந்த மண்ணுலகத்தில் அவதரித்து 18 ஆண்டுகள் இந்த மண்ணுலக வாழ்வை நமக்காக வாழ்ந்து கொண்டு பெருமானுடைய திருவடிக்கு சென்றிருக்கிறார். அவருடைய திருவடியை வணங்கி அதையை கொஞ்சம் விரித்து சொன்ன நம்முடைய பொல்லாப்பிள்ளையார், நேற்று அவருக்கு குருபூசை, பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அவர் இல்லை என்று சொன்னால், நம்பியாண்டார் நம்பிகள் இல்லை என்று சொன்னால் நமக்கு திருமுறை தொகுப்பே கிடைத்திருக்காது. ராஜராஜ சோழன் வருந்தி நின்ற காலத்திலே பொல்லாப்பிள்ளையாருடைய அருளோடு அவர் அந்த திருமுறைகளை நமக்கு மீட்டு கொடுத்த வரலாறு, தொகுத்து கொடுத்த வரலாறு திருமுறை கண்ட புராணத்திலே நமக்கு உமாவதி சிவாச்சாரியர் அருளி இருக்கிறார்கள். மிக அற்புதமான புராணம். காலத்தினுடைய அருமைகிறது என்னால் விரித்து சொல்ல முடியவில்லை. மிக அருமையான ஒரு அருளாளர் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஞான சூரியனாக நமக்கு அவதரித்து நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கும் பொருட்டு நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகத்தில் அவதரித்த ஒரு வள்ளல் குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி இவர்களுடைய திருவடிகளை எல்லாம் நாம் வணங்கி எவ்வெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நல்ல நாளிலே அவருடைய திருவடிகளை நினைந்து உய்வடைவோமாக என்று சொல்லி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.